ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினோட மரணத்தை பத்தி தாங்க நம்ம இப்ப பேச போறோம். இது பாருங்க, நிறைய பேரை ஒரு ஆச்சரியத்துல மூழ்கடிச்சிருக்கிறத விட நிறைய துக்கத்திலையும் மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர் பாத்தீங்கன்னா 1961 டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி ஒரு மத குரு குடும்பத்துல பிறந்தவருங்க. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து அவரோட பள்ளி படிப்பை முடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பெரும் முயற்சியினால ஒரு பெரிய வழக்கறிஞரா ஆனாரு. அந்த வழக்கறிஞர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாமினன்ட், அதாவது ஒரு லீடிங் வழக்கறிஞரா உலா வந்தாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019 தலைமை வழக்கறிஞர் பொறுப்பை ஏற்றார் ஈரான் நாட்டுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரான் அதிபரானாரு. பெரும் முயற்சியில ஒரு நல்லாட்சியினுடையும் அவரோட ஒரு அதீத ஒரு முயற்சியினாலையும் முன்னேறின ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றதுனால நிறைய பேரோட மனசுல அவர் நின்னாருங்க. இப்ப அவரோட கோர விபத்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் கிளறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ரெண்டு நாட்டுக்கு ஒரு இடையேயான ஒரு போர்